அப்நார்மலிட்டி எதுவும் இல்லை. டே டு டே லைஃப் ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மலாக இருக்குது. பேர் பாண்டிச்செல்வம், என்னுடைய அப்பா பேர் ராமன். தேர்ட் டைம் விசிட் நாங்கள் இப்போ வந்துருக்குறோம். ஃபஸ்ட் டைம் விசிட் ஒரு 45 டேஸ் நம்ம டேப்லெட் சாப்பிட்ருந்தோம். ஸோ லாஸ்ட் டைம் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தோம். திரும்ப அகைன் 30 டேஸ் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு ஸோ அகைன் சம் பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ரிப்போர்ட்ஸ்லாம் நார்மலாக இருக்குது. இப்போ என்னென்னா இந்த 2 மந்த்ஸு டேப்லெட் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கிறோம். இப்போதைக்கு என்னென்னா பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை, அடிஷ்னலாக பிரச்சனைகள் எதுவும் கொடுக்கல. பட் அதை அப்படியே சஸ்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மாத்திரைகளும் சரி, பசி எடுக்குது, சாப்பிட்றாரு, நல்ல தூக்கம் வருது, அதெல்லாம் அப்நார்மலிட்டி எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் அவருடைய டே டு டே லைஃப் வந்து நார்மலாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இன்னொரு 3 டைம்ஸ் இதை 3 மந்த்ஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு பெட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங்க்கும் இப்போவும் எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணுறது பார்க்கணும். பட் இது வந்து நார்மல் கண்டிஷனாக ஸோ இந்த ஏன்னா கட்டி ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஸோ அது வந்து நார்மலாக சின்ன சின்ன மைனர் பெயின் இருக்கும் அது வெளியில் இருக்கிறதுனால. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதையுமே வந்து ஃபர்தராக இன்னும் ஃபர்தர் மந்த்லேயும் கண்டினியூ பண்ணினே வாங்க. வேறு எதுவும் அடிஷ்னலாக எதுவும் நம்ம எடுக்க தேவையில்லைன்னு இருக்காங்க. அடிஷ்னலாக இந்த முல்சீத்தா இதெல்லாம் டீ மாரி 2 வேளையும் குடிக்க சொல்லியிருக்காங்க அடிஷ்னலாக டேப்லெட் இல்லாமல். ஸோ மற்றபடி பெருசாக தொந்தரவு கொடுக்கல இப்போதைக்கு. ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்து எவ்ரி மந்த் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்னென்னா அவருக்கு வந்து இந்த இடத்துல கட்டி இருக்கிறதுனால அது வந்து பெயின் இருக்குது, மைல்டு பெயின் இருக்குது. பட் என்னென்னா ஃபர்தராக உள்ள டயர்ட்னஸோ அந்த மாதிரி தூக்கம் வராமல் ஸோ அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இல்லை. ஸோ அதை அப்படியே சஸ்டைன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்தராக எதுவும் பசி இல்லாமல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சாப்பிட்றாரு, நல்லா சாப்பிட்றாரு, தூக்கம் வராரு, டே டு டே. ஃபர்தராக எதுவும் தொந்தரவு கொடுக்கல. பட் பெயின் மட்டும் எக்ஸ்டர்னலாக கட்டி இருக்கிறதுனால சுருக்குன்னு அப்பப்போ கொடுத்தோம். ஸோ அது நார்மல்னு இருக்கிறாரு டாக்டர். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டைமில் வந்து இதே தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் வர வேணான்னு இருக்காரு. தூரத்துலேருந்து வர்றதுனால அலைச்சல் வேணான்னு இருக்கிறாரு. ஸோ அதனால் நாங்களே வந்து டேப்லெட் வாங்கிட்டு கொரியர் பண்ணலான் இருக்கோம். அடுத்த விசிட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு வரலான் இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 3 டைம்ஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு 3 மந்த்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெட் எடுத்து பார்க்கலான்னு இருக்குது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது ஏன்னா நிறைய இடத்துல அப்டேட் இருக்கிறதுனால கொஞ்சம் கிராஜுவலாக தான் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. தொந்தரவு கொடுக்கல ஃபர்தராக. பசியோ அது மாதிரி எதுவும் இல்லாமல் நார்மலாக சாப்பிட்றேன். ஸோ இதான் இப்போதைக்கு அட்வைஸ் பண்ணி கேட்டேன்.